அதிசய குழந்தை டோஜி. செம்ம காமெடி பாருங்க. அதீத திறமை கொண்ட குழந்தைகள் சிறு வயதிலேயே மிகவும் சுட்டித்தனமாகவும் எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாவும் தெரிந்து கொள்வார்கள். என்னது, நம்புற மாதிரியே இல்லையே. ஒருவேளை நம்ம பையன் டோஜிக்கும் அதீத திறமைகள் இருக்குமோ? அதான் இப்படி. என்னாச்சு, ஒரே சத்தமா இருக்கு? பூந்தொட்டி போச்சுல. ஆத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஆறாம உட்கார வச்சு அடிப்பாங்களே. சீக்கிரம் அதை மறைங்க, சீக்கிரம். 3 பேரும் சேர்ந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன இது, என் கண்ணையே நம்ப முடியலையே. 3 பேரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. எந்த சண்டையும் போடாம இருந்தா சரிதான். டோஜி செல்லம், என்னோட பூத்தொட்டி. டோஜி, இதெல்லாம் உன்னோட வேலையத்தான் இருக்கும். அட, அப்ப நான் புக்ல படிச்சது உண்மைதான். என் கண்ணாலையும் பாத்துட்டேன். உன்ன மாதிரி குறும்புக்கார குழந்தைங்க தான் புத்திசாலிங்களா வாங்கலாம். உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்க பெருமைப்படுறேன். சூப்பர் ஷாட். அது வெரி சாரிப்பா. என்ன ஒரு ப்ரொஃபஷனல் கோல்ஃபரா நினைச்சுக்கிட்டேன். அதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. என்னது நடக்குது ஓடுதுன்னு காமெடி பண்ற? நீ பகல் கனவு காண்றன்னு ஒத்துக்க. ஓவரா பேசாத மிச்சியோ. உனக்கு இந்த விளையாட்டை பத்தி என்ன தெரியும் சொல்லு. அது என்ன போய் நிறுத்திட்டு இருக்க? உன்னால பேச மட்டும்தான் முடியும், ஆனா என்னால சாதிச்சு காட்ட முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி எங்களை பேசிய ஏமாத்திட்டு இருப்பேன் மிச்சியோ? என்ன சொன்ன? சிங்கம் மாதிரி விளையாடி காட்டுறேன் பாரு. நீ சிங்கமா இல்ல அசிங்கமாங்கிறது என் கூட போட்டியில இறங்கி பார்த்தா தானே தெரியும். இன்னைக்கு என் வீட்டுக்கு டைபூட்ஸும் டக்கிமியும் வரட்டும். அப்ப நம்ம திறமைய காட்டிக்கலாம், சரியா? காட்டிடலாமே. யூபிய வச்சுக்கிட்டு இவனுக்கு பிபி ஊதிட வேண்டியதுதான். டோஜி செல்லம், நான் சொல்றத கேளு. நீ ஒரு பெரிய அறிவாளியா இல்லையாங்கறத இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணியாகணும். நம்ம டோஜியோட நிலைமைய பாத்தியாலே எங்க அம்மா கிட்ட சிக்கிக்கிட்டு திணறிட்டு இருக்கான். ஆனா நாம தானே அவனை கோத்து விட்டோம். அதனால எப்படியாவது உதவி செய்யணும். என் கையில இருக்கிற கார்டோட சிம்பலை நீ கரெக்டா எடுத்து காட்டணும். சரி, இப்ப என் கையில என்ன கார்டு இருக்குன்னு எடுத்து காட்டு பார்க்கலாம். அட, சரியா சொல்லிட்டியே. இதோ இத கண்டுபிடி. தப்பான கார்டு எடுக்கிறாளே, ஹெல்ப் பண்ணு. சரி, இத கண்டுபிடி பார்க்கலாம். இப்போ இது இப்போ இது ரெண்டும். ஆஹா, நான் பெத்த அறிவு கொழுந்தே. நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். இனிமே நீதான் நம்ம குடும்பத்தோட அறிவு சுடர். யோபி, யோபி, இந்த யோபி பையன் வீட்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே. எனக்கு வேற போட்டிக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, இத எடுத்துக்க வேண்டியதுதான். மிச்சியோ அம்மா கிட்ட என் பிள்ளையோட திறமையை பத்தி விளக்கமா சொல்லணும். அப்பதான் புரியும். அச்சச்சோ, எங்க அம்மா ஓவரா பில்டப் பண்றாங்களே, என்னாக போகுதோ? என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு அறிவா? நம்பவே முடியலையே. ஆனாலும் நீங்க நம்பிதான் ஆகணும். சரி, என்ன மாதிரி சக்திகள் இருக்கு? கணக்கில் அடங்காத சக்திகள். கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டுக்கலாம். நீங்க மேல சொல்லுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாத்தையும் மாத்திர சக்தி. நான் கூட தான் அதை பண்ணுவேன். நீங்க என்ன கிண்டல் பண்ணணும்னு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? இல்லையே. அச்சச்சோ, உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் லைட்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. யூபி, முன்னாடி இருக்கிற கண்ணாடியை பாத்தியா? என் பிள்ளையோட திறமையை இப்ப புரிய வைக்கிறேன். டோஜி செல்லம், உன் சக்தியை காட்டு. என்னங்க நீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுக்கெல்லாம் போட்டி போட்டுட்டு விட்டு தள்ளுங்க. டோஜி, அம்மா சொல்றேன்ல. எனக்கு பயமா இருக்கு. என்ன ஒண்ணுத்தையும் காணோம். டோஜி, ஏன் அமைதியா இருக்க? என்ன நடக்குதுங்க?
சப்போர்ட் இல்லாம காத்துல நிக்குதே. பாத்தீங்களா, மத்தவங்க எல்லாரும் உடல் பலத்தால செய்யறத என் புள்ள மேஜிக் பவரால செஞ்சு காட்டுவான். புரிஞ்சுதா? என்ன ரியாக்ஷனே இல்ல? ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இருங்க, நிச்சயமா சொல்றத கேளுங்க. நான் இப்ப என்ன ஓவரா பேசிட்டேன்னு இந்த அம்மா இப்படி கோச்சுக்கிட்டு போகுது? ஆண்டி ஆண்டி, இந்த அற்புத குழந்தையோட அம்மா நீங்க தானா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஆமா தம்பி, அது நானே தான். பையன் மட்டும் புத்திசாலி இல்ல, நீங்களும் தான். அட என்னப்பா, ஏன்பா இப்படி என்ன புகழற? தற்பெருமை அடிச்சுக்காம தன்னடக்கமா இருக்கிற உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பையனால இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாக்கலாமா? அத பாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த டோஜி, இந்த லாலிபாப்பை வச்சுக்க, நம்ம கிளம்பலாம். இந்த டோஜியோட பலத்தை வச்சு இன்னைக்கு அந்த மிச்சியோவை நான் ஓட ஓட விரட்ட போறேன். ஸ்டாப்ல. ஏய், உங்களுக்கு என்ன வேணும்? நீ டோஜியை மட்டும் தனியா கூட்டிட்டு போக முடியாது, எங்களையும் கூடவே கூட்டிட்டு போனோம். உனக்கு ஓகேவா? சரி டோஜி தம்பி, இப்ப அண்ணன் கோல்ஃப் பிராக்டிஸ் பண்ண போறேன். பால கரெக்டா ஹோல்ல விழற மாதிரி பண்ணணும். என்ன? இந்த குட்டி குட்டை ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப தேங்க்ஸ், நல்ல வேலை பண்ணிருக்க. ஹாய் டோசாக்கா. வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏய் யூபி, நீ இங்கதான் இருக்கியா? போட்டின்னு வந்துட்டா அதை ரசிக்க 4-5 ரசிகர்கள் வேண்டாமா என்ன? ஏய் மிச்சியோ, நீ ரெடியா இருக்கியா? ரெடி. வாவ், உண்மையிலேயே கலக்கிட்டு டோசாக்கா. இப்போ நான் அடிக்கிறேன் பாரு. இப்படி மிஸ் பண்ணிட்டியே. திரும்பவும் ட்ரை பண்றேன். ஏய், மிச்சியோ. ஏய் டோஜி, அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இருக்கியா? என்னது ரவுண்டு? அது என் ஆட்டத்தை ரசிக்கிற ரவுண்டுக்கு ரெடியான்னு கேட்டேன். திரும்பவும் பாயிண்ட். ஹேய், என்ன யூபி இது, எனக்கு ஹெல்ப் பண்ணாம கம்முன்னு இருக்கேன். ஓஹோ, எஸ், ஐயா அடி, நெத்தி அடி, சூப்பரா இருந்துச்சா? பாத்தீங்களா? எப்படி எப்படி? நீயும் சளைச்சவே இல்ல மிச்சியோ. ஆமா, பாயிண்ட் எடுத்துட்டே கலக்கிட்டப்போ. ஏய், இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் டெமோ தான். நான் இன்னும் சூப்பரா ஆட போறேன் பாருங்க. ஓவரா சவுண்ட் போடாத மிச்சியோ. நான் இன்னும் என் திறமைய காட்டல. என்ன கசமுசலுன்னு இருங்க. ஒரு விளையாட்டு மாமேதிய கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்க. ஏய், ஓடாத. எங்க போற? ஏய், 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 என்ன ஜம்ப் பண்ற? நல்லா தானே அடிச்சிட்டு இருந்தா, திடீர்னு என்னாச்சு? பால் அடிப்போன்னு பார்த்தா இப்படி ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கானே. ஓகே. ஆமா, வலிக்குதே. விட்டு. இன்னைக்கு உங்க கூட இருந்ததே எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சுல. இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ன? பை பை யூபி. யூபி, நீ மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கிறது? நான் வந்துட்டேன். வாங்க பசங்களா. உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது யூபி கண்ணா. சாதாரண குழந்தையா இருக்கிற உன்னை நான் ஸ்பெஷல் குழந்தையா மாத்த போறேன். நீ செய்ய போற சாதனைய பார்த்து இந்த உலகமே மூக்கு மேல விரல வைக்கணும், என்ன பாராட்டணும். அந்த அளவுக்கு நீ பெரிய சாதனைகள் பண்ணணும். யூபி கண்ணா, எழுதுற, தூங்காத. பாவம் யூபி, அம்மா கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறோம். என்ன பண்ண போறானோ என்னமோ. யூபி பவர காட்டு, யூபி பவர காட்டு. டோட்டா செல்லம், உன் தம்பி சாதிச்சுட்டான். இப்ப அடுத்ததான் நீயும் சாதிச்சு காட்டு. உன் சக்தியால அந்த ஸ்பூன் அப்படியே வளைச்சு காட்டு பாக்கலாம். வளைச்சு காட்டு பாக்கலாம். செட் கோலா அடிக்கிற. சீக்கிரம் ஆகட்டும் டோட்டா, நீயும் என்ன பெருமைப்படுத்து.